Hello everyone, I'm Naveen. Welcome to Nanovaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா மேக்கிங் ஆஃப் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எத்தனை பேருக்கா வந்து செம்ம ஹைப்பாக இருந்தீங்க, சர்ப்ரைஸ் ஆவீங்க, இல்லாட்டி நான் எதிர்பார்த்தப்பா இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கேன். ஸோ நினைச்சவங்களாம் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ண பார்த்துருக்கிறேன். பட் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஸோ மொத்த என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரியாக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருந்தா. ஸோ மேக்கிங் நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும் எதுவும் பார்க்கவே இல்லைங்க நிஜமா. ஸோ ஏன் மேக்கிங்க்கு நான் ரியாக்ட் பண்ணணும்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, எனக்கு என்ன சினிமாவை பார்க்காம அதோட டீட்டெயிலை நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். பர்சனலி என்னைய பொறுத்த வரைக்கும் மியூசிக் வழியாக இருக்கணும், மேக்கிங் அதோட எடுக்கிற வழியாக இருக்கு, எப்படி லைட் வைக்கிறாங்க, ஷார்ட் வைக்கிறாங்க, ஃப்ரேம் எடுக்கிறாங்க, ஒன் ஷாட் சிங்கிள் ஷாட் எப்படி இருக்காங்க, அந்த மேக்கிங் மேலே எனக்கு ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப ஆர்வமாயிருவாங்க, எப்படி எடுக்கிறாங்க ஒரு ஷார்ட், எப்படி எடிட் பண்றாங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எப்படி அது ஸ்கிரீன்ல கொண்டு வராங்க, முதல்ல எப்படி எடுத்துடுறாங்க, அப்படி எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. அதுதான் பார்க்கணும். இப்போ வந்துட்டு நீங்க ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பார்த்தீங்கன்னா 4 minutes அதில் நெல்சனு அனிருத் வருவாரு, அந்த காமெடி சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்புறம் கட் பண்ண தலைவர் வருவாரு, தலைவரோட ஸ்லோ மோஷன், அப்புறம் வந்துட்டு அந்த கண்ணாடி அவர் சிக்னல் காட்டுறப்பெல்லாம் அங்கேருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வரும். அந்த ஷாட்லாம் எப்படி இருக்கிறாங்க, விஎஃப்எக்ஸ் கண்டிப்பா விஎஃப்எக்ஸ் கண்டிப்பா இருக்கும், கிரீன் ஸ்கிரீன் இருக்கும், இல்லை ப்ளூ ஸ்கிரீன் இருக்கும் விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு, சிஜிலாம் பண்ணுறதுக்கு. எப்படி அந்த எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்றாங்க, அந்த மாஸ், அப்புறம் கன் ஷாட்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. ஸோ அது பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மேக்கிங் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ வாங்க பார்த்தோம், லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் 3, 2, 1 கோ. ஒரு ரியல் லொகேஷன் தான். மக்கள்லாம் எனர்ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம. ரியல் லொகேஷன்ல செட்டு கடல் கிட்ட தான். எக்ஸ்க்ளூசிவ் டீடைல்ஸ். உங்களுக்கு எனர்ஜி ஆர்த்திக்கு ஏதாவது ரிலீஸ் பண்றீங்க நமக்கு அப்படியா? கடைசி படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ரமுக்கு திருப்பி விட்டாரு. எனி டைம் ஓகே 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 ஒரு மாட்டியாச்சு. இல்லையே மட்டும் இருக்கலாம். கால கண்ணாடியில் பிட்டு என்னடா எடுக்கிறீங்க மேக்கிங்கு? செம்ம ஷார்ட் வராது. நாங்கள் 2 பேரும் இங்கே பண்ணோம். இங்கே பண்ண சரி, நீங்கள் பண்ணுங்க, வாயை போத்துக்கிட்டா பண்ணுங்க. இது பெட்டா இது இப்படியே மூடிட்டாரு. அது அதை மூடிட்டோம். ரெடி. பாட்டு எல்லாம் ஒன்றும் எடுத்த மாதிரி தான் இருக்கு, எல்லாம் செப்பரேட்டு. கரெக்டாக எடுக்கணுமே. டயர்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து காரோட அந்த டாப் இவ்வளோ இருந்தால் மாட்டோம். God love you. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. பார்த்தவனா வந்தோன்னு எடுத்தீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் அவனுங்க அவங்கள பார்ப்பாங்க, அவங்க புல்லட் லோட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் டீசரே ஒரு படத்தோட சீன் எடுக்கிறாங்கப்பா, அந்த மாதிரி இருக்கு. இதுல பண்ணுங்க, இந்த சைடு ஐகானிக் ஷாட். அது செப்பரேட்.
இது செப்பரேட். ஓ टाइगर का हुक्म ஓ பேக்ரவுண்ட் செப்பரேட், இது செப்பரேட். ஹெட் வந்து நம்ம ஒரு கட்டை இன்சர்ட் மாதிரி வச்சுக்கணும். ஒயிட் தான் அந்த ஃபைனல் ஆக்டிவிட்டி. அறம் अर्थमैंदा राजा टाइगर का தலைவர் செம்ம ஹாப்பி. வாட் த மேக்கிங், வேற லெவல் மேக்கிங். எனக்கு இப்ப தெரியுதா நான் எனக்கு ஏன் வந்துட்டு இந்த மேக்கிங் ஆஃப் இந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றேன். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்லயும் வந்துட்டு நம்மளுக்கு என்னமோ பாக்குறது வந்துட்டு இப்போ இங்க கட் பண்ணி காட்டுறாங்கன்னா ஒரே சீன் தான், ஒரே காட்சி தான். இப்படி கட் பண்ணி காட்டுறாங்கன்னா அதே மாதிரி 2 வாட்டி எடுக்கிறாங்க. இப்போ இங்க பேசுறது ஒரு வாட்டி எடுக்கிறாங்க, கேமரா வந்துட்டு இங்க ஒன்று மூவ் ஆகணும், ஒரே நேரத்துல இல்ல. பட் வந்துட்டு இவங்க டயலாக் பேசி முடிஞ்சு இவங்க பேசுற மாதிரி கண்டினியூட்டியா இருக்குல்ல, எடிட்டிங்ல தான் கட் பண்றாங்க. பட் லைக் எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி பிஹைண்ட் த ஸ்கிரீனுக்கு அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே ஒரு சினிமால ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாச்சும் எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைங்க. ட்ரை பண்ணேன், பட் வந்துட்டு சான்ஸ் கிடைக்கல. அப்படியே கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு டைம் ஒதுக்குறது ரொம்ப சிரமம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா யாராவது வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்க பண்ணுங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. பிகாஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான், சரிங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் எப்படி ரியலா அப்படி அந்த மேக்கிங் இதை எடுத்து வைக்கணும். அந்த ஒரு ஷார்ட் எழுதுறது எப்படி அது ஃப்ரேம் விஷுவலா வருது எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு செம்ம ஒரு கியூரியஸா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. எப்படி இருக்கும் ரியல் ஸ்பாட்ல இந்த எக்ஸ்ப்ளோஷன் பண்றது, அந்த ஒரு ஷார்ட்டையும் எடுக்கணும் பாருங்க. செம்ம அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் எடுக்கிற மேக்கிங், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். பட் பக்காவா எடுத்து ஸ்கிரீன் கலர் கொண்டு வரணும் பாருங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த ஜெயலர் 2 அனௌன்ஸ் பண்ண வீடியோட மேக்கிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சோ பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ண பார்த்துருந்தீங்க. ஸோ சொல்ல வீடியோ முடிச்சுன்னா ஸோ சீன் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் சைனிங் ஆஃப் எம். டேக் கேர், பை.